பார்ந்த எனது தமிழின சொந்தங்களுக்கு முத்தமிழில் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டெல்டா புயல் துறை ராஜேந்திரன். எனக்கு ஒரு சின்ன பதிவு. அதாவது நமக்கு எல்லாருக்குமே தேவையானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ செயற்குழுவோ பொதுக்குழுவோ போட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் சிவி சண்முகத்தண்ணன் நல்லா பேசிக்கிட்டே வந்தார். திடீர்னு காலெல்லாம் நடங்குற மாதிரி ஏங்கச்சு ஓங்கச்சு அப்படி இப்படின்னாரு. நான் டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்தேங்க. சரி, பாம்பு தான் கூட்டத்துக்குள்ளே பூந்துட்டு போல அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டிவியில் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், பாம்பு தான் பூந்துட்டு போல இருக்குன்னு சலசலப்பு, பெரிய சலசலப்பாயிட்டு. அப்போ தான் சொன்னார் ஏங்கச்சின்னாரு. அப்புறம் நாங்களாம் யார் கட்சி? நாங்கள் அமமுகங்கிற ஒரிஜினல் அதிமுகங்கிற இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். யார் காலில் விழுந்து யார் பதவி வாங்கிட்டு போய் யாரை ஏமாற்றி வச்சுக்கிட்டு நல்லா யோசிங்க. நாங்கள் உங்களை துறைக்குன்னு சொல்கிறோம்னா உங்களை சொல்லலை, எல்லாரையும் சொல்லலை, உங்களை யாரையும் சொல்லலை. அது யாருக்கு புரியுமோ புரியலையோ நீங்களே சொல்லியிருக்கேன் கட்சிக்குள்ளே இன்னும் துறைக்கு இருக்காங்கன்னு. அப்போ எங்கள் அண்ணன் எடப்பாடி என்ன சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு யாருக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியாது. எங்கள் அண்ணன் எடப்பாடி அண்ணன் பேசும்போது ஒரு திருக்குறள் சொன்னாங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு. எங்கள் அண்ணனுக்கு அந்த மீனிங் டெஃபினேஷன் தெரியுமா என்னன்னு தெரியாது. அந்த குரலோட அது யாருக்கு பொருந்தும்னு அண்ணனுக்கே தெரியணும். அவங்களோட நான் சின்ன வயசுக்காரன். இங்கே ஊரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும் யார் துரோகம் பண்ணால் யார் காலில் விழுந்து ஓட்டு இது எம்எல்ஏ இது முதலமைச்சர் பதவி வாங்கினான்னு. அதனால் நீங்கள் யாரையும் துரோகின்னு எங்களை சொல்லாதீங்க. எங்கள் அம்மா சின்னம்மா இல்லைன்னா கட்சியே இல்லாமல் போயிருக்கீங்களா? கட்சியே இருந்திருக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன் உதயகுமார் அண்ணனுக்கு தெரியாதா? இல்லை கடம்பூர் ராஜுகண்ணனுக்கு தெரியாதா? இல்லை விஜயபாஸ்கர் சாருக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாது சொல்லுங்கள். நீங்கள் கட்சியில் முன்னோடியாக இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். உங்களை எம்எல்ஏ எம்பின்னு இப்படி ஒசக்க கொண்டுகிட்டு போனதுக்காக நீங்கள் கொடுக்குற பதவி எங்களுக்கு துரோகி. துரோகிங்கிறியா? இன்னொரு தடவை நீங்கள் துரோகின்னு சொல்லக்கூடாது. துரோகின்னு சொன்னியா என்னோடய வீடியோவில் நான் பேசும்போது உங்கள் காதில் ரத்தம் வர மாதிரி பேச முடியும். நானும் அதிமுககாரன் தான், ஒரிஜினல் அமமுகங்கிற அதிமுககாரனா தெரியுமா? துரோகிங்கிறியா? எங்கள் மக்கள் இப்போ டிடிவி இல்லைன்னா நீங்கள்லாம் வந்திருக்க முடியாது தெரியுமா? மன்னார்குடி குடும்பம் இல்லைன்னா நீங்கள் வந்திருக்க முடியாது. அத்தனை பேரும் நீங்கள் துரோகின்னு யாரை பேசுகிறீங்க? நீங்கள் யாருக்கு யார் துரோகம் பண்ணா? யார் காலில் யார் விழுந்தா சொல்லுங்க. அதனால் நீங்கள் நேர்மையாக போங்க, நேர்மையாக பண்ணுங்க. தப்பு பண்ணுறவன் மனுஷன், அதே தப்பை திரும்ப பண்ணுறவன் தான் மனுஷன் இல்லை. அதனால் நல்ல மாதிரியாக இந்த 3 மாதம் இருக்குது. நம்ம ஒருத்தர் தப்பாக பேசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரே குட்டையில் ஊறின மட்டை அடுத்த கட்சிக்காரன் பேசலாம். நானே உங்களை தப்பாக பேசக்கூடாது. அந்த மாதிரி யோசிக்கிறவன் தான் அந்த அமமுகங்கிற ஒரிஜினல் அதிமுகங்கிறேன். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நல்லாவே இருக்கணும். நீங்கள் 11 எலெக்ஷனில் நின்று தோற்றுருக்கீங்க, நாங்கள் இல்லாமல். நீங்கள் 50 எலெக்ஷன் இருந்தாலும் நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுங்க. 50 எலெக்ஷன் கூட நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவை வீழ்த்திடுங்க. வேண்டாது, உங்களால் முடியாது. அதனால் நல்லபடியாக சொல்கிறேன், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். அதுக்கான ஏற்பாட்டை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை முடியலையா ஒதுங்கி போயிட்டே இருங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்கள் ஐயா மக்கள் செல்வருக்கு தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. களத்தில் இறங்கி வேலை செய்கிறவனாலாம், களத்தில் இறங்கி வேலை செய்கிறவன் களத்தில் நிற்பேன். நீங்கள் களத்தில் இறங்கி பாருங்கள். எல்லோரும் எங்களோட இருக்கோம், எல்லாம் கரை வெட்டி ஒன்றா கட்டியிருக்கிறதுனால நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அண்ணன் ஆளுன்னு. அண்ணே கொஞ்சம் யோசிங்கண்ணே. நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேண்ணே. உங்கள் முடிவு நல்ல முடிவாக இருக்கட்டும்ண்ணே. சாய்ஸ் ஃபார் யூண்ணே. ஆமாம். வாழ்க தமிழ், வாழ்க விவசாயம், வாழ்க தமிழ்நாடு. வணக்கம்.